ஒரு வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்கள் உண்டு. கையில் 4 காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். எப்போ பாக்கெட்டில் கையை விட்டாலும் நோட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த வரையான ஒரு காலகட்டம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உழைக்காமல் வருகின்ற வருமானம், லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் வருது, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒன்று உங்கள் உழைப்பை தாண்டிய சில வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அது அதிர்ஷ்டம்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், எதிர் வருகின்ற மே மாதம் கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் என்ன மாதிரியாக அமையும், எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இந்த மாதிரியான சில தகவல்களை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாத பலன்கள், மே மாதத்திற்கான பலன்கள் கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திர நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், அஸ்தம் முழு நட்சத்திரம், சித்திரை முதல் 2 பாதம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கன்னிராசிக்குள்ளாக பிறந்தவர்கள் அப்படின்னு கருதப்படுகின்றார்கள். இந்த அமைப்புகளில் கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் சில இடங்களில் ஆகச்சிறந்த மேன்மைகள் உண்டு, சில இடங்களில் கொஞ்சம் நிதானமாக சூதானமாக இருக்கணும்பா அப்படியும் உண்டு. முதல்ல ஆகச்சிறந்த மேன்மைகளை பார்த்துருவோம். இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு நண்பர்களே. நீண்ட நாளாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கல்யாண அமைப்புகளுக்கு, தாராளமாக இந்த மாதம் முயற்சிங்க. திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் இது, முதல் அமைப்பு. இரண்டாவது, நல்ல தன வரவுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது. நல்ல தனவரவு உண்டு. ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்கள் உண்டு. கையில் 4 காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். எப்போ பாக்கெட்டில் கையை விட்டாலும் நோட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த வரையான ஒரு காலகட்டம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உழைக்காமல் வருகின்ற வருமானம், லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் வருது, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒன்று உங்கள் உழைப்பை தாண்டிய சில வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அது அதிர்ஷ்டம்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அது இஷ்டத்துக்கு தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரினா அதிர்ஷ்ட வருமானங்கள் அல்லது அதிர்ஷ்ட பணவரவுகள் அல்லது அதிர்ஷ்ட செய்திகள் அல்லது அதிர்ஷ்ட நன்மைகள்னு நீங்கள் எதிர்பாராத சில நல்ல பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையாக அமையும் அப்படிங்கிறதான் எங்கள் மேட்ரு. சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சி, வெளிமாநில முயற்சின்னு ஏதாவது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சிக்கலாம். அம்முயற்சிகள் இனிதே வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமையும். தாராளமாக முயற்சிக்கலாம். அதனை அடுத்ததாக, குடும்பத்தில் அநேக சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய மாதம் இம்மாதம். உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இம்மாதம். வெளிநாடு முயற்சிகள், அந்த ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே நீடித்து தங்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிஆர் வாங்கணும், ரெசிடென்சி, பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உயர்கல்வியிலும் நல்ல ஏற்றம் உண்டு. அதுவும் குறிப்பாக தன் பூர்வீகத்தை விடுத்து வெளியிடங்களில் போயிட்டு யார் உயர்கல்வி பயில்றாங்களோ அவங்களுக்கு அந்த உயர்கல்விக்கான அமைப்பு ஆகச்சிறந்த அமைப்புகளில் உண்டு. ஆகச்சிறந்த அமைப்புகள். ஆக எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. உத்தியோக இடமாற்றங்கள் உட்பட அனைத்திலும் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையாக அமைகின்றது. நீண்ட நாட்களாக வைத்து கொண்டிருந்த நேர்ற்றிக் கடன்களை எல்லாம் முடிப்பதற்கு சிறப்பான மாதம். தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான மாதம். இந்த பாத யாத்திரையாக போகிறது, நேர்ற்றிக் கடனை போய் முடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது மிக மிக சிறப்பானது ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சுபவிரயங்கள் நிறைய உண்டு. சரிங்களா? சரி, இதெல்லாம் நன்மை. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில இடங்கள் உண்டு. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வருமானம் எவ்வளவு வந்தாலும், என்னதான் அதிர்ஷ்ட பணம் வந்தாலும், சல்லி பைசாவை கூட உங்களால் சேமிக்க முடியாது. எப்படி இந்த வாமா மின்னல்னு ஒரு படத்தில் வடிவேலு பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சரக்குன்னு போயிடுச்சு வா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை தான் இந்த மாதம் பொருளாதாரம். ஆக அன்பு நண்பர்களே, இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக பெருமளவு
விரயங்களை ஏற்படுத்தும். கட்டுக்கடங்காத செலவுகளை வழங்குகின்ற ஒரு மாதம். அதில் கவனமாக இருக்கணும். திடீர்னு செலவுகள் வரும், எதிர்பாராத செலவுகள் வரும், மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சிலருக்கு, திடீர் நட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தொழிலில். ஆக வந்த வருமானத்தை அதிலேயே போட்டு ஈடுகட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். குறிப்பாக தகப்பனாரினுடைய உடல்நிலை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம். அதேபோல் உறவுகளுக்கிடையில் சில கசப்புக்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம், அதையும் நம்ம பார்த்துருக்க வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது, வீண் விரயங்களாகும், மருத்துவ செலவுகளாகும். தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும். அதே போல் உறவுகளிடையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழும்பக்கூடிய மாதம். ஆண் பெண் இருபாலாரும் எதிர்பாலார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சில விஷயங்களுக்குள்ளே போய் சிக்கிறது அப்படின்னு சொல்லி சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போய் சிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களில் கவனித்து இருக்கணும். தவறான பொருளாதாரத்தை நம்பி எங்கும் போயிட்டு கடன் வாங்கி முதலீடு போடுறது, தவறான ஒரு ஒரு விஷயத்திற்காக கடனை வாங்கி செலவு செய்கிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வரும். அதை வாங்கி முறையாக சேமிச்சு வைங்க, சுப செலவாக பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பணத்தை சம்பாதிச்சு அதை சேமிக்க முடியலன்னா எதுக்கு அதை சம்பாதிக்கிறது, இல்லைங்களா? அதை முறையாக ஒரு பொருள் செலவாக மாற்றிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பருவ வயது குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சி 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 சுய மகிழ்ச்சி அப்படி போயிடும். அது பிற எந்த விஷயங்களையும் பொறுப்பாக இருக்க விடாது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் பிள்ளைகளுடைய விஷயங்களில் கவனமாக ஒரு கண் பார்வையினை பெற்றோர்கள் வைத்து கொள்வது அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். சிவ ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய மூலவியை வழிபாடு செய்வது சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.